ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? The virus is an old one. It is already a circulating virus and it has been there since 2001. Government of India and Ministry of Health and Family Welfare also clarified to us. நுரையீரலை தாக்கும் HMPV எனப்படும் வைரஸ் சீனாவில் வேகமாக பரவி வருவது பல நாடுகளில் பீதியை கிளப்பியுள்ளது. சீன மருத்துவமனைகளில் HMPV வைரஸ் பாதித்தவர்கள் மாஸ்குடன் இருக்கும் வீடியோ போட்டோக்கள் வெளியாகி இந்தியாவிலும் பயத்தை கூட்டியுள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் இந்தியாவில் 5 பேருக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. முதலில் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 2 மாத ஆண் குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. சென்னையில் 45 வயது மதிக்கத்தக்க நபர், சேலத்தில் 69 வயது மதிக்கத்தக்க நபருக்கு பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 பேரின் உடல்நிலையும் சீராக உள்ளது என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். As far as Tamil Nadu is concerned, we have got 2 cases as we informed yesterday. These 2 cases are stable cases and as it has already been clarified, the virus is an old one. It is already a circulating virus and it has been there since 2001. Government of India and Ministry of Health and Family Welfare also clarified to us that at this point of time there is no need to panic because this is the time when the seasonal surge would be there. But at this point of time, the cases are very few and it comes. It's a routine kind of a case which is coming. So there is no need to worry and there is no need to panic at this point of time. இந்நிலையில் நாக்பூரில் 7 வயது மற்றும் 13 வயது நிரம்பிய 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதியானது. இதன் மூலம் இந்தியாவில் HMPV வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. ஆனால் நாக்பூரில் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுமே உடல்நலம் பெற்று வீடு திரும்பிவிட்டன. பெங்களூருவிலும் ஒரு குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டது. சிகிச்சையில் உள்ள எஞ்சியவர்களின் உடல்நிலையும் நல்ல நிலையில் உள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும் பிற வைரஸ்கள் போன்றதுதான் HMPV வைரஸும். 2001 முதல் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் பல நாடுகளில் காணப்படும் ஒரு தொற்றுதான் HMPV வைரஸ். சமீப நாட்களில் இன்ஃப்ளூயன்சா அல்லது நுரையீரல் தொற்று பாதிப்புகள் இந்தியாவில் திடீரென உயரவும் இல்லை. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது HMPV தொற்று பெரிய ஆபத்தானது இல்லை என்ற முடிவுக்கு வர முடியும். எனவே மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என மத்திய சுகாதார அமைச்சர் JB நட்டா கூறினார். இதே கருத்தை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் தெரிவித்துள்ளது. ஆனாலும் HMPV வைரஸ் பரவல் தொடர்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. நுரையீரலை தாக்கி சுவாச கோளாறை ஏற்படுத்தும் HMPV வைரஸ் குழந்தைகள் மற்றும் முதியவரை எளிதில் தாக்குகிறது. இருமல், காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை HMPV வைரஸ் பாதிப்பின் அறிகுறிகளாகும். நோய் பரவலை தடுக்க மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டும். சோப் கொண்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். அதிகம் பேர் கூடும் இடங்களை தவிர்க்க வேண்டும் என மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இதுவரை HMPV வைரஸ் பாதித்த நபர்கள் வெளிநாடு செல்லவில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் சீனாவில் பரவும் HMPV வைரஸும் இந்தியாவில் உள்ள HMPV வைரஸும் ஒரே வகையாக இருக்க வாய்ப்பில்லை. எனவே மத்திய அரசு சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர்.